குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் வரக்கூடிய மே மாதம் 18ஆம் தேதி 2025ஆம் ஆண்டில் மாலை சுமார் 7:45 மணிக்கு நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சியில் எந்த ராசிகளுக்கெல்லாம் அவயோகம் ஏற்படும், யாருக்கெல்லாம் சில பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் ஒரு பதிவு வெளியிட்டிருக்கேன், யாருக்கெல்லாம் யோகம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அதை பார்க்கலைன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை செலக்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த பதிவில் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இதனால் வரைக்கும் மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு கும்பராசிக்கும், கன்னிராசியிலிருந்து கேது சிம்மராசிக்கும் பயிற்சியாக போகிறாங்க. அந்த அடிப்படையில் காலபுருஷனுக்கு ராகு லாபஸ்தானத்திலையும் கேது 5ஆம் இடத்துலையும் பயிற்சியாக போகிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதல்ல சிம்மராசி. இப்போ சிம்மராசிக்கு ராகு 7ஆம் இடத்துல வரப்போகிறாரு. அதே சமயத்தில் இந்த 2025 நடக்கக்கூடிய சனி பயிற்சி, அஷ்டமஸ்தானத்தில் சனி பயிற்சி ஆகிறதும் சிம்மராசிக்கு அந்தளவுக்கு உகந்த காலகட்டம் இல்லைன்னே சொல்லலாம். இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நன்மை என்ன அப்படின்னா, வரக்கூடிய 2025 நடக்க போகிற குரு பயிற்சி இவங்களுக்கு லாபகரமாக இருக்கும். ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஒரு நன்மை இருந்தாலும் சனி 8ஆம் இடத்துல இருக்கிறது அந்தளவுக்கு நன்மை தராது. அது அடிக்கடி பிரச்சனைகள், உடல் ரீதியாக அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும், மன கஷ்டம், பொருளாதார நஷ்டம்லாம் ஏற்படும். பொதுவாகவே ஒரு 7 சனி எந்த பிரச்சனையும் கொடுக்குமோ அந்த பிரச்சனையை கண்டிப்பாக அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் காலபுருஷனுக்கு சனிக்கு 8ஆம் வீட்டில் சிம்மம். சூரியன் சனி நேர்பகையான ஒரு கிரகங்கள் அமைப்பிலே பார்த்தால்னா சிம்மராசிக்கு 6-7க்கு அதிபதியாக வரக்கூடியவர் தான் சனி. இந்த காலகட்டத்தில் அவர் சிம்மராசிக்கு 8ஆம் இடத்துல போகிறதுனால அதிகப்படியான பிரச்சனைகள், அதுவும் குறிப்பாக அரசு துறையில் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் ஏற்படும். அரசாங்கத்தால் அவமானமும், அரசாங்கத்தில் சில பேருக்கு தண்டனைகளும் ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும். இருந்தாலும் குருவோடைய வீட்டில் சனி இந்த காலகட்டத்தில் இருக்கிறதால பெரிய அளவுக்கு பிரச்சனைகளும் தலை தூக்காது. ஸோ ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டால் சுயஜாதகத்தின் வலிமைக்கேற்ப அவங்களுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே சமயத்தில் சனியைப் போல செயல்படக்கூடிய ராகு 7ஆம் இடத்துல வருது, அந்தளவுக்கு நன்மை கிடையாது. இப்போ எப்படி இது நாள் வரைக்கும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி எந்த பிரச்சனை கொடுத்தாரோ அதையே இப்போது ராகு கொடுக்க போகிறாரு. இப்போ மீனத்துலேருந்து கும்பத்தில் வரக்கூடிய ராகு சனியை போலேயே செயல்படுறதால கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி பிரச்சனைகளும் வாக்குவாதமும் வம்பு வழக்குகள்லாம் ஏற்படக்கூடிய சூழல், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தில் தாமதங்களும் தடைகளும் ஏற்படக்கூடிய சூழலாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே போல் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸால் நிறைய பிரச்சனைகள், நண்பர்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழலாம் இந்த காலகட்டத்தில் அமையும். குருவுடைய பார்வை இந்த ராசிக்கு 3, 5 மற்றும் 7ஆம் இடங்களில் விழுறதால முயற்சிக்கு நல்ல வெற்றியும், பிள்ளைகளால் நல்ல அனுகூலங்களும், என்னதான் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளோ, நண்பர்களுக்குள்ள பிரச்சனைகளோ, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது பெரிய அளவுக்கு போகாது. பெரிய அளவுக்கு ஒரு டைவர்ஸ் ஆகிற அளவுக்கோ இல்லை பிரிவினை ஏற்படக்கூடிய சூழல் வரைக்கும் போகாது. இப்போ குருவுடைய பார்வை ஓரளவுக்கு பிரச்சனைகளை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும்னே சொல்லலாம். இருந்தாலும் பிரச்சனைகளும் தலை தூக்கும். பிரச்சனை வந்த உடனே அதுக்கு ஒரு சொல்யூஷனும் கிடைக்கும். ஸோ சிம்மராசி அதிகமாக இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். சிம்மராசி நேயர்கள் அஷ்டம சனியாக இருக்கிறதால சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடும் தினந்தோறும் விநாயகர் வழிபாடும் மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு. அதே போல் 7ஆம் இடத்துல வரக்கூடிய ராகுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை காலங்களில் துர்கா வழிபாடு செய்வது இவங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். இந்த வரிசையில் சிம்மத்துக்கு அடுத்தபடியாக பிரச்சனைகள் யார் சந்திப்பாங்கன்னு பார்த்தா கும்பராசி. கும்பராசிக்கு ஜென்மசனி விலகி அவர் பாதசனியாக மாறினா கூட ராகு ஜென்மத்தில் வரப்போகிறாரு. அப்போது ராசியிலேயே ராகு வருது, அந்தளவுக்கு சரியான பலன் கிடையாது.
ஏன்னா வீடு கொடுத்தவர் போலவே செயல்படக்கூடிய ராகு சனி போலவே அந்த இடத்துல அவர் செயல்படுவார். அடுத்த 1.5 வருஷத்துக்கு ஜென்ம சனி போலவே ராகுவும் செயல்படுவார். என்ன ஒரு நன்மை அப்படின்னு சொன்னால், இந்த ராசிக்கு இதனால் வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 5ஆம் இடத்துல போகிறதுனால அடுத்த 1 வருஷத்துக்கு தன்னுடைய 9ஆம் பார்வையால் ராகுவை கண்ட்ரோல் பண்ணுவார். அப்போது உடல் ரீதியாக அடிக்கடி பிரச்சனை ஏற்படும், அதுக்கு உண்டான ஒரு சொல்யூஷனும் கிடைக்கும். அதே போல் 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியால் சில நேரங்களில் சில பேருக்கு கோபமாக பேசுகிறது, மற்றவங்களை திட்டக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். சனி பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா சுக்கிரனுடைய அமைப்பால் சனி பெரிய அளவுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். இருந்தாலும் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே இவங்களுடைய பேச்சில் சில பிரச்சனைகள் இருக்கும். குடும்பத்தில் சில பேருக்கு பொருளாதார தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். பேச்சை மூலதனமாக வச்சு பிழைக்கிறவங்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் அமையும். ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும். இருந்தாலும் குருவுடைய பார்வையால் ஓரளவுக்கு லாபமும் கிடைக்கும், பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். இந்த வரிசையில் இதுக்கு அடுத்தபடியாக அதிகம் பிரச்சனை சந்திக்கக்கூடிய ராசி மீன ராசி. மீன ராசிக்கு ஜென்மசனி. ஜென்மசனி சொன்னாலே இந்த காலகட்டம் அதிக பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் இதனால் வரைக்கும் இந்த ராசியிலே இருக்கக்கூடிய ராகு இந்த ராசிக்கு 12ஆம் இடத்துல போகிறது ஓரளவுக்கு நன்மை அப்படின்னு சொன்னாலும், இந்த இடத்துல ராகு சனியை போல செயல்படுறதால உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்பட்டு அதற்கு செலவுகள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் அமையும். அதே போல் இந்த ராசிக்கு கேது 6ஆம் இடத்துல வர்றது ஓரளவுக்கு நன்மை அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் ராசி அதிபதி கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறது அந்த அளவுக்கு பெரிய நன்மைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சுபர்கள் திரிகோணஸ்தானங்களில் இருக்கிறது நன்மை, பாவர்கள் கேந்திரத்தில் இருக்கிறது நன்மை. அந்த அமைப்பின்படி குரு இவங்களுக்கு கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறது அந்த அளவுக்கு பெரிய நன்மைன்னு சொல்ல முடியாது. ஜென்மசனியால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும், உடல் ரீதியாக பிரச்சனைகளும் குடும்பத்தில் குழப்பங்களும் வம்பு வழக்குகள்லாம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். ஒரு சிலருக்கு பிரயாணங்களால் அதிக தலைவலி இருக்கும், அதாவது ரெஸ்ட்டே எடுக்க முடியாது, நீண்ட பிரயாணங்கள் இடைவிடாத பிரயாணங்கள்லாம் ஏற்படும். அப்போ ஓய்வுங்கிறதே இந்த காலகட்டத்தில் இருக்காத சூழ்நிலையெல்லாம் இருக்கும். ஒரு சிலருக்கு அதனால் ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது ஒரு சில நேரங்களில் பிரச்சனைகள் அதிகமாக்குவார். அரசாங்க சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இவங்க சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கும். பேங்க் லோன்ஸ்லலாம் சில பேருக்கு ப்ராப்ளம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். குருவோட அமைப்பால் ஒரு சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே போல் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஓரளவுக்கு பொருளாதார மேன்மை ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் சொந்த வண்டி வீடு வாகனங்கள் சேர்க்கையெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமையறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ சுயஜாதகத்தின் வலிமைக்கு ஏற்ப நன்மைகள் கொஞ்சம் ஏற்பட சான்ஸ் இருக்குது. ஒருவேளை ஒரு சிலருக்கு சுயஜாதகம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை, சனி தசையோ ராகு தசையோ இல்லை 6, 8, 12 அதிபதிகளுடைய திசைகள் நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் அவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சனிக்காக ஆஞ்சநேயர் வழிபாடும் விநாயகர் வழிபாடும், குருவுக்காக வியாழந்தோறும் குரு வழிபாடும் மேற்கொள்கிறது இவங்களுக்கு இந்த வரிசையில் அடுத்த பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ராசி கடகராசி. கடகராசிக்கு இந்த 2025 அஷ்டம சனி விலகினாலும் 8ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு சனி போலேயே வேலை செய்வார். அப்போது அஷ்டம சனி இன்னும் விலகலாங்கிற மாதிரியே ராகு கொண்டு போவார். அப்போ அந்த பிரச்சனைகள் இன்னும் அவங்களுக்கு 1.5 வருஷத்துக்கு நீடிக்க தான் செய்யும். சனி ஒரு பக்கம் 9ஆம் இடத்துலையும் ராகு ஒரு பக்கத்தில் 8ஆம் இடத்துலையும் இருந்து தந்தை வழி சொந்தங்களோட அதிக பிரச்சனைகள் ஏற்படுத்துவார். ஒரு சிலருக்கு தந்தையாரால் பிரச்சனைகளோ தந்தையார் வழி சொத்துக்களால் தகராறு பிரச்சனைகள், அதுபோல் ஆலயம் சம்பந்தப்பட்ட சில பேருக்கு பிரச்சனைகள் ஏற்படும். அதுபோல் ஆன்மீக விஷயமா சில பேருக்கு பிரச்சனைகள் ஏற்படும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய புரோகிதர்கள் உபன்யாசகர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் சில மன கஷ்டமும் பண கஷ்டமும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். அதே சமயத்தில் இந்த ராசிக்கு விரயஸ்தானத்தில் வேற குரு வராரு. அவர் விரயஸ்தானத்தில் வர்றது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடத்தை பார்த்து 6ஆம் இடத்தையும் வலிமைப்படுத்திடுறாரு. அதனால கடன்கள் அதிகமாக ஏற்படும், விரயங்கள் அதிகமாக ஏற்படும். ஒரு சிலருக்கு
சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வீட்டில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள், கிரகப்பிரவேசம், இப்படி இதனால கொஞ்சம் செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். அதனால அதிக கடன் ஏற்படும். ஒரு சிலருக்கு அதிகமாக கடன் வாங்கக்கூடிய சூழல், ஏற்கனவே ஒரு கடன் வச்சிருப்பாங்க, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கடன் வாங்கக்கூடிய சூழலாம் கூட ஏற்படும். அதுபோல் எதிரிகளால் சில பிரச்சனைகள், பிஸ்னஸில் காம்படிட்டர்ஸ்களால் நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த காலகட்டத்தில் ஏற்பட சான்ஸ் இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாழ்க்கையும், வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புலாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் அஷ்டம சனி கொடுத்துட்டு இருந்தார். இப்போ அதெல்லாம் ஓரளவுக்கு விலகிடும். இருந்தாலும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அடிக்கடி உடல் ரீதியாக பிரச்சனை, ஹாஸ்பிட்டலைசேஷன், இப்படி சில பிரச்சனைகளை ஏற்படுறதுக்கான சூழல் இருக்கும். அதனால் சில விரயங்களும் ஏற்படும். ஒரு சிலருக்கு தன்னம்பிக்கை, தைரியம் குறைச்சல்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடும், தினந்தோறும் விநாயகர் வழிபாடும், அதே போல் குரு வழிபாடு வியாழக்கிழமை தோறும் செய்வது ரொம்ப நல்லது. அதே போல் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் அம்பாள் துர்க்கை வழிபாடு செய்வது இவங்களுக்கு அதிக நன்மையை தரும். பிரச்சனைகள்லேருந்து ஓரளவுக்கு இவங்களால் காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த வரிசையில் அடுத்து பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ராசி மகர ராசி. மகர ராசிக்கு ஒரு பக்கம் சனி, ஏழரை சனி விலகினாலும் இந்த 2025 அவங்களுக்கு முழுசாக ஏழரை சனி விலகுது. இருந்தாலும் ராகு 2ஆம் இடத்துல வராரு. சனியை போலயே ராகு இந்த காலகட்டத்தில் திருப்பியும் இவங்களுக்கும் பிரச்சனையை கொடுப்பாரு. இருந்தாலும் குருவுடைய பார்வை இருக்கிறதால ஓரளவுக்கு பிரச்சனை கண்ட்ரோலாகவும் இருக்கும். சுப விரயங்களும், பேச்சில் சில நேரங்களில் தடுமாற்றமும் இப்படி ஏற்படக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சனி 3ஆம் இடத்துல இருக்கிறது ஓரளவுக்கு நன்மை. எதிர்பாராத அதிர்ஷ்டமும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் நல்ல யோகம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் ஏற்படுறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. இதனால் வரைக்கும் திருமண தடைகள் ஏற்பட்டவங்களுக்கெல்லாம் நல்ல திருமண வாழ்க்கை அமையறதுக்கான யோகம்லாம் இந்த ஆண்டு பிற்பகுதியில் அமையறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா முற்பகுதியில் 7ஆம் இடத்துலேயே செவ்வாய் நீச்சமாக வேற இருக்காரு. அதனால் பிற்பகுதியில் அவங்களுக்கு நல்ல சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கான சூழலாம் இருக்கும். இப்போ திருமணம், ஒரு கிரகப்பிரவேசம், இது போன்ற நல்ல நிகழ்ச்சிக்காக செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய சூழலாம் இருக்கும். ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்பட சான்ஸ் இருக்குது. எதிர்பாராத அதிர்ஷ்டமும் சொத்து வரவும் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குது. பேங்கிங் செக்டார், ஃபினான்ஸ் செக்டார்லலாம் அதிகமாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும். சனியுடைய இந்த 7.5 ஆண்டு காலத்தில் இழந்த எல்லாமே அவங்களுக்கு திரும்பி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இறுதியாக பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ராசி துலா ராசி. துலா ராசிக்கு ராகு 5ஆம் இடத்திலும் கேது லாபஸ்தானத்திலும் பயிற்சி ஆகிறது. பெரிய அளவுக்கு யோகம் கொடுக்கும்னு சொல்ல முடியாது. கேதுவோட அமைப்பு ஓரளவுக்கு நல்லா இருந்ததுன்னு சொன்னா கூட 5ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு குழந்தைகளோட வளர்ச்சியில சில தடைகள் ஏற்படுத்துவாரு. அதுபோல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சில தடங்கல்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்த குரு 9ஆம் இடத்துல ராசியை பார்க்கறது ஓரளவுக்கு நன்மை. நல்ல தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படக்கூடிய ஒரு ராசியாக இருக்கும். ராசிக்கு 3 மற்றும் 5ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதால முயற்சிக்கு நல்ல வெற்றியும், பிள்ளைகளால் சில நேரங்கள் அனுகூலங்களும் ஏற்பட சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த பிரச்சனைகளில் ரொம்ப கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியவங்க இந்த துளாராசி. பெரும்பாலும் துளாராசிக்கு பெரிய அளவுக்கு நன்மை தீமை இல்லாத ஒரு அமைப்புனே சொல்லலாம். கிரகப்பயிற்சியில் சனி 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துல போகிறது ஓரளவுக்கு நன்மை. குரு வீட்டில் இருக்கிறது ஓரளவுக்கு நன்மை அப்படின்னே சொன்னால் கூட முற்பகுதியில் சுக்கிரனோடு சேர்ந்த சனியினால் சில நேரங்களில் அதிக கடன் தொல்லை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். வேலையிலும் ஒரு சில பேருக்கு காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்கும். நண்பர்களே சில நேரங்களில் விரோதிகளாக மாறக்கூடிய சூழலாம் ஏற்படும். ராசியாதிபதி 6ஆம் இடத்துல உச்சமடைகிறதால வீண் விரயங்களும், அதுக்காக தேவையற்ற கடன் தொல்லைகளும் ஏற்படக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் அமைய சான்சஸ் இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இந்த ஆண்டு இறுதியில் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆண்டு முற்பகுதியில் ஒரு சிலருக்கு அரசாங்கத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும். மருத்துவத்துறையிலும் ஒரு சிலருக்கு தலைவலியும் பிரச்சனைகளும் அதிகமாக ஏற்படக்கூடிய சூழல் அந்த துவக்கத்தில் அதிகமாக இருக்கும். உடல் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த ராசியில் பிள்ளைகள் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பும், ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்கும். ஒரு சிலர் தன்னுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு டிராவல் பண்ணக்கூடிய சூழலாம் இந்த காலகட்டத்தில் அமையும். வரக்கூடிய ராகு கேது பயிற்சியில் 2025ஆம் ஆண்டில் நான் சொன்ன இந்த 6 ராசிகள் கொஞ்சம் பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ராசிகள். குறிப்பாக சிம்ம ராசி, கும்பராசி மற்றும் மீன ராசி இவங்களுக்கு சனியால் ஒரு பக்கம் பிரச்சனை, அதே போல் ராகு கேதுவாலையும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழல். பெரும்பாலும் ராகு இந்த காலகட்டத்தில் சனி போலேயே வேலை செய்கிறதால இவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் 1.5 வருஷத்துக்கு அதிகமாக தான் இருக்கும். அதனால் இவங்க ஒவ்வொரு வாரமும் சனிக்காக ஆஞ்சநேயர் வழிபாடும், செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலங்களில் அம்பாள் வழிபாடும் மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு. இதுக்கு அடுத்தது கடகம், மகரம் மற்றும் துளாராசி. இவங்களுக்கு ஓரளவுக்கு மத்தியம பலம், பெரிய அளவுக்கு கெடுதலும் இருக்காது, பெரிய அளவுக்கு நன்மையும் இருக்காது, ஓரளவுக்கு ஆவரேஜ்னு சொல்லலாம். இவங்களும் தன்னுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு இறை வழிபாடு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் குரு வழிபாடும்
ராகு கேதுவுக்காக வழிபாடு பண்ணுறது, சனி வழிபாடு பண்ணுறது, ஒருவேளை இவங்களுடைய சுயஜாதகத்தில் சனி தசையோ 6, 8, 12 அதிபதிகளோட திசைகள்லாம் நடந்ததுன்னா சில கெடுபலன்கள் கண்டிப்பாக சந்திப்பாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் இறை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. பிரச்சனைகள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் மீண்டும் நல்ல ஒரு பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.